காரியங்களை முழுமையாக சரியாக செய்துவிட்டு தொழுகைக்காக கிபலாவை முன்னோக்கி நின்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு சனா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துணை சூறாவும் ஓதியதற்கு பிறகு ருக்குவிற்கு சென்று முறையாக ருக்குவை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் எழுந்ததற்கு பிறகு சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்ம யுகப்பிரு, நபிகளார் தக்பீர் சொல்லுவார்கள் சஜிதாவிற்காக அவர்கள் குனிகின்ற சமயத்திலே, சஜிதாவிற்காக நபிகளார் செல்லுகின்ற சமயத்திலே அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள் என ரசூலுல்லாஹி என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அந்த அடிப்படையில சஜிதாவிற்காக செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். கணேசத்திற்குரியவர்களே, சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது முதலிலே முழங்காலை வைக்க வேண்டும், பிறகு இரு கைகளையும் பூமியிலே வைக்க வேண்டும். முதலிலே முழங்காலை பூமியிலே வைக்க வேண்டும், பிறகு இரு கைகளையும் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது முதலிலே ருக்குபத்தைஹி, அவருடைய முழங்காலை முதலிலே வைப்பார்கள், பிறகு கைகளுக்கு முன்னால் கபுல யதைஹி, கைகளுக்கு முன்னால் முழங்காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பார்கள் என வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இதே செய்தியை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது, சஜிதாவிற்காக யன்சிலு இறங்குகின்ற பொழுது, சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய முழங்காலை முதலிலே வைத்து பிறகு கைகளை வைப்பார்கள் என அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களும் இன்னும் பல அறிஞர்களும், பெரும்பாலான அறிஞர்களுடைய ஃபுகஹாக்களுடைய முஹத்திஸினுடைய கருத்து முதலாவதாக முழங்காலை வைத்து பிறகு கைகளை வைக்க வேண்டும் என்பதுதான். கணேசத்திற்குரியவர்களே, சிலர் முதலிலே கைகளை வைத்து பிறகு முழங்காலை வைக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நீங்கள் சஜிதா செய்கின்ற பொழுது ஒட்டகம் உட்காருவதை போல நீங்கள் உட்காராதீர்கள். லா யபுருக்கு கமா யபுருக்குல் பஈர், ஒட்டகம் அமருவதை போல நீங்கள் அமராதீர்கள். சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது வல் யதைஹி கபுல ருகுபத்தைஹி, தன்னுடைய முட்டுக்கால்களுக்கு முன்னால் அவருடைய இரு கைகளையும் பூமியிலே வைக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து முதலிலே கைகளை தான் கீழே சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது வைக்க வேண்டும் என கூறுகிறார்கள். கணேசத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸுடைய தரத்திலே சில கேள்விகள் இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தானா என்பதிலே சில கேள்விக்குறிகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஹதீஸினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் முரண்படுகிறது. கணேசத்திற்குரியவர்களே, ஒரு ஒட்டகம் எவ்வாறு உட்காரும், நீங்க யூடியூப்ல போய் ஒட்டகம் எவ்வாறு உட்காரும், how camel is sitting, how camel sit down என்று ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டகம் உட்காருகின்ற ஏராளமான வீடியோக்கள் வருகிறது. நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒட்டகம் முதலாவதாக தன்னுடைய இரு முன்னங்கால்களை கீழே வைத்து அமர்கிறது, பிறகு பின்னங்கால்களை வைக்கிறது. ஒட்டகம் உட்காருடைய முறையே அப்படித்தான். எல்லா ஒட்டகமும் ஒரே மாதிரி தான் உட்காருகிறது. முன்னங்கால்களை முதலிலே வைக்கிறது. இப்போ ஒட்டகத்துடைய முன்னங்கால்களை நாம் கைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பின்னங்கால்களை கால்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒட்டகம் உட்காருவதை போல உட்காராதீர்கள்ங்கிறாங்க. அப்ப ஒட்டகம் உட்காருவதை போல உட்காராதீர்கள்னா உங்களுடைய முன்னங்கால்கள் கைகளை முதலிலே வைக்காதீர்கள். இப்ப காலை முதல்ல வைங்கன்னு அர்த்தம்.
ஆனா ஹதீஸினுடைய பிற்பகுதி வல் யலா யதஹி, தன்னுடைய இரு கைகளையும் முன்னால் வைக்கட்டும் கால்களுக்கு முன்னால் வருகிறது. அப்ப இந்த ஹதீஸுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் முரண்படுவதின் காரணமாக இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்லாது சில பிரதிகளிலே வல் யலா யதைஹி பஅத ருக்குபத்தைஹின் வருது. இரு முட்டுக்கால்களை வைத்ததற்கு பிறகு கைகளை வைக்கட்டும். சில பிரதிகள்ல இரண்டு முட்டுக்கால்களுக்கு முன்னால் கைகளை வைக்கட்டும்னு வருது. சில பிரதிகள்ல சில ரிவாயத்துகள்ல இரண்டு முட்டுக்கால்களை வைத்ததற்கு பிறகு இரு கைகளை வைக்கட்டும் அப்படின்னு வருது. கணேசத்திற்குரியவர்களே, இப்ப இந்த இரண்டு விதமான ஹதீஸ்களும் இருக்கிறது என்பதின் காரணமாக முடிவாக இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். யார் உடல் திடகாத்திரத்தோடு நல்ல நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் முதலாவதாக முட்டுக்காலை வைத்து பிறகு கைகளை வைத்து சஜிதாவிற்கு செல்லட்டும். யார் வயோதிகமான நிலையிலே அல்லது மற்ற எலும்புகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஒழுங்கான முறையிலே அமர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் கையை ஊண்டித்தான் சஜிதாவுக்கு போக முடியும். முதல்ல முழங்கால ஊண்டி போக முடியாது என்கின்ற பட்சத்தில் கையை ஊண்டி செல்வதனால் எந்த விதமான தவறும் இல்லை. அப்படியும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே என்று சுருக்கமாக இரண்டுக்கும் சேர்த்து விளக்கத்தை சொல்லிவிடுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவிற்கு செல்லுகின்ற பொழுது உடல் பலமுள்ள நல்ல திடகாத்திரமானவர்கள் முதல்ல முட்டுக்காலை பூமியிலே வைக்க வேண்டும். பிறகு இரண்டு கைகளையும் வைத்து பிறகு சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். கணேசத்திற்குரியவர்களே, சஜிதாவில 4 விஷயங்களை மிக துல்லியமாக சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயங்களும் சரியாக இருந்தால்தான் அவைகள் முழுமையான சஜிதாவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம ஏதோ குனிறோம் நிமிரோம் என்பதாக இருக்குமே தவிர அது முழுமையான நபிகளார் எப்படி சொல்லி தந்தார்களோ அல்லாஹ் எதை ஓப்பானோ எதை விரும்புவானோ அப்படிப்பட்ட சஜிதாவாக இருக்காது. கணேசத்திற்குரியவர்களே, முதலாவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டியது நம்முடைய உறுப்புகளில் 7 உறுப்புகள் தரையிலே அழுத்தமாக போட வேண்டும். 7 உறுப்புகள் தரையில அழுத்தமாக படணும், சாதாரணமாக அல்ல. 7 உறுப்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தி அஉதிமின். 7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன் நபிகளார் சொல்வார்கள். முதலாவதாக அலல் ஜப்ஹதி, நெற்றியின் மீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியின் மீது என்று சொல்லுகின்ற பொழுது அஷார இலல் அன்ஃபி, மூக்கையும் சேர்த்து தொட்டு காமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியின் மீதுன்னு சொல்லிட்டு அஷார ஹதீஸ்ல வருகிறது அஷாரல் அன்ஃப், மூக்கையும் தொட்டு காமிப்பாங்க. அப்படின்னா நெற்றியும் மூக்கும் சேர்ந்து ஒரு உறுப்பாக கணக்கிட எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நெற்றியும் மூக்கும் பூமியில தரையில படணும் சஜிதாவில. இரண்டாவதாக அல் யதைன், இரு கைகள், ருக்குபத்தைன், 2 முட்டுக்கால்கள். மூன்றாவது கடைசியாக 2 கால்களுடைய முனி, 2 கால்களுடைய முன்பகுதி. இந்த 7 உறுப்புகளும் விரல்களுடைய முன்பகுதி, காலுடைய முன்பகுதி 2, முட்டு 2 4, 2 கைகள் 6, நெற்றியும் மூக்கும் சேர்ந்து 7 உறுப்புகள் தரையில முழுமையாக பட வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, நெற்றியில மட்டும் சிலரை பார்க்கிறோம், மூக்கு பூமியில படாது. அப்படி இருந்தா அது முழுமையான சஜிதாவாக இருக்காது. காரணம், நெற்றியும் மூக்கும் சேர்த்து பூமியில படணும். அதே மாதிரி 2 கைகளும் பூமியில தரையில இருக்கணும். அதே மாதிரி 2 முட்டுக்கால்களும் தரையில இருக்கணும். அதே மாதிரி 2 பாதங்களுடைய நுனிகளும் தரையில இருக்கணும். சில பேருடைய சஜிதாக்களில் ஒரு காலை தூக்கிடுறாங்க, 2 காலையும் தூக்கிடுறாங்க. ஒரு விளையாட்டா காலை 2ஐயும் தூக்கி அப்படி சஜிதாவில் இருக்கிற பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, 7 உறுப்புகளிலே 2 உறுப்புகள் படாமல் இருக்கின்ற பொழுது அது முழுமையான சஜிதாவாக இருக்காது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப சஜிதாவுடைய விஷயத்துல முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த 7 உறுப்புகளும் பூமியிலே அழுத்தமாக பட வேண்டும். இரண்டாவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டியது முழங்கை எங்கே இருக்க வேண்டும் என்பது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் சஜிதாவிற்கு சென்றால் உள்ளங்கையை பூமியிலே தரையிலே வையுங்கள், முழங்கையை தரையை விட்டு உயர்த்து விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பல பேர் சஜிதாவிலே செய்கின்ற மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று இந்த முழங்கை தரையில படுகிற மாதிரி சஜிதா செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதா இப்படி செய்யக்கூடாது, சஜிதா இப்படி செய்யணும். இந்த முழங்கை தரையில படக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கடுமையாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், வலா யஃப்தரிஷ் திராஇஹி இஃப்திராஷல் கல்பி. நாய் தன்னுடைய முன்னங்கால்களை வைத்திருப்பதை போன்று நீங்கள் தொழுகையிலே வைத்திருக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாய் நீங்க முன்னங்கால்களை கீழே வைத்து அமர்ந்திருக்கிற பொசிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். நாய் இரண்டு விதமாக அமரும். ஒன்று பின்னங்கால்களை கீழே ஊட்டி முன்னங்கால்களை மேல உசத்தி இப்படி அமரும், பார்த்திருப்பீங்க பெரும்பாலும். அது முன்னங்கால்களை கீழே உண்டு அமர்கிற ஒரு பொசிஷன் இருக்கிறது. அது இரண்டு கால்களையும் நன்றாக கீழே தரையோடு வைத்து விரித்து உட்கார்ந்து இருக்கும். அதுதான் நாய் உட்காருவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா யஃப்தரிஷ் திராஇஹி இஃப்திராஷல் கல்ப், நாய் தன்னுடைய முன்னங்கால்களை தரையிலே ஊண்டி விரித்து வைத்திருப்பதை போல நீங்கள் உட்காராதீர்கள் என்று அப்படி சஜிதா செய்கிறவர்களை நாயோடு ஒப்பிடுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவில இந்த முழங்கை தரையில படக்கூடாது. அதே போன்று முழங்கை தன்னுடைய இடுப்பு பகுதிகளிலும் படக்கூடாது. நம்ம ருக்குவுடைய விஷயத்திலே நம்ம சொல்லி இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில தன்னுடைய முழங்கையை ருக்குவிலும் சுஜூதிலும் இடுப்பிலிருந்து விலக்கி வைத்திருப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவிலே முழங்கை பூமியிலே படக்கூடாது, அதே போன்று இடுப்பு பகுதியிலும் படக்கூடாது. இதே பர்ரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த இன்னொரு செய்தியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை தொடையிலே தாங்காதவர்களாக தொடையை விரித்து சஜிதா செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதா செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, வயிறு பகுதி தொடையோடு ஒட்டி இருக்க கூடாது. சிலர் இப்படி ஒடுக்கி சஜிதா செய்வார்கள். அப்படி சஜிதா செய்யக்கூடாது. தொடையும் வயிறும் தனித்தனியாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய நீங்கள் சஜிதாவுடைய இந்த நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எந்த உறுப்பும் எந்த உறுப்போடும் சேர்ந்து இருக்க கூடாது. குறுக்கமா தொடையோடு சேர்ந்து இருக்க கூடாது, வயிறு தொடையோடு சேர்ந்து இருக்க கூடாது, முழங்கை தரையோடு சேர்ந்து இருக்க கூடாது, முழங்கை விழாக்களோடு சேர்ந்து இருக்க கூடாது. எல்லாம் தனித்தனியாக இருக்கின்ற நிலையில சஜிதா செய்யணும். இணையத்திற்குரியவர்களே, இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். சஜிதா செய்கின்ற பொழுது எல்லாம் தனித்தனியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கையை ரெண்டை நல்ல அகலமா இப்படி விரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு போர்டு, இங்கிட்ட ஒரு போர்டு, இங்கிட்ட ஒரு போர்டு, இப்படி சில பேருடைய சஜிதா இருக்கிறது. பக்கத்துல இருக்க டிஸ்டர்பா. நீங்க தனியா இருக்கின்ற பொழுது செய்கிறது வேற. சஜிதால பக்கத்துல நிக்க முடியாது. பேருடைய பக்கத்துல இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சஜிதா செய்தால் ஃபாத்ததில் நடுநிலையா இருங்க. ஒரே இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நடுநிலையாக எந்த உறுப்புகளும் எந்த உறுப்புகளோடும் ஒட்டாமல் சஜிதா செய்ய வேண்டும் என்பது இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம். சஜிதாவில மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய செய்தி விரல்கள். சஜிதாவில கைய பூமியில வச்சிருக்கிறோம். இப்ப இந்த விரல்கள் கண்ணியத்திற்குரியவர்களே கிப்லாவை முன்னோக்கி விரித்த நிலையில மடக்காம விரிச்சு நேரா, அதே மாதிரி கை விரிக்காம சேர்ந்து. கண்ணியத்திற்குரியவர்களே, ருக்குவுல இருக்கும் போது ருக்குவுல கைய விரிச்சு முழங்கால பிடிச்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சஜிதாவிலே நபிகளாருடைய விரல் வலா காபிலன், அது மடங்கி இருக்காது, வலா இஃப்திராஷன், அது விரிச்சும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் சஜிதாவிற்கு சென்றால் லம் அஸாபிஹு, விரல்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்ப சஜிதாவில் இருக்கின்ற பொழுது 2 விரல்களும் உள்ளங்கையை நன்றாக விரிச்சுன்னா மடக்காம விரிச்சு விரல்களை சேர்த்து வைத்து சஜிதா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 3ஆவதாக கவனிக்க வேண்டிய விஷயம். கணியத்திற்குரியவர்களே, 4ஆவதாக சஜிதாவிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 2 கால்களுடைய அந்த நுனி விரல்கள் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்ற பொழுது வஸ்தக்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலுடைய நுனிகள் கிப்லாவை முன்னோக்கியவாறு இருக்கும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, சஜிதாவுல நம்முடைய காலினுடைய விரல் பூமியில இருக்கணும், அது மடங்கி கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இது ஃபர்து கிடையாது. சிலருக்கு அந்த விரல்கள் மடங்காது. எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு கிப்லாவை முன்னோக்கி அந்த விரலை கிப்லாவை முன்னோக்க வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மடக்க வச்சிடணும். அப்படி முடியல, கால் வலி இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம அப்படி மடக்காமல் சும்மா விட்டு விடுவது இருக்கிறதே தவறு. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஜ்தா அந்த கிப்லாவை முன்னோக்கி விரல்கள் மடிந்த நிலையில் தான் இருந்திருக்கிறது. அதனால சஜிதாவில் இருக்கின்ற பொழுது காலினுடைய விரல்கள் நன்றாக மடக்கி கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பியல் அஅலா என்ற தஸ்பீஹை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பியல் அஅலா என்கின்ற தஸ்பீஹை 3 முறை சொல்லுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஹதீஸ் இப்னு மாஜாவில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், சஜிதாவில் இருக்கின்ற பொழுது சுப்ஹான ரப்பில் அலா என்று 3 முறை சொல்லி விடுவது சஜிதா பூர்த்தியாவதற்கு காரணமாக இருந்து விடுகிறது. அப்போ ஒரு குறைந்தபட்சம் சஜிதாவிலே 3 முறையாவது சுப்ஹான ரப்பியல் அலா என்ற தஸ்பீஹை சொல்லிவிட வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சஜிதாவிலிருந்து ஒரு சஜிதா முடிச்சிட்டு மீண்டும் சஜிதாவிற்கு எழுந்து உட்காருகின்ற பொழுது நிதானமாக எழுந்து அமர வேண்டும். 2 சஜிதா செய்யணும், தனியா ஒரு சஜிதா இல்ல. இப்ப 2 சஜிதாவிற்கு மத்தியில கேப் இருக்கிறது. ஒரு சஜிதாவிலிருந்து எழுந்து கால்களை, கணேத்திற்குரியவர்களே, இடது காலை மடித்து வைத்து இடது காலின் மீது அமர்ந்து வலது காலுடைய விரல்களை கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி குத்துக்காலிட்டு செங்குத்தாக வைத்து அதற்கு மேல் அமர வேண்டும். சஜிதா முடிச்சிட்டு எழுந்து இடது காலை மடக்கி இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை செங்குத்தாக நிறுத்தி விரல்களை கிப்லாவின் பக்கம் நீட்டி வைத்து உட்கார வேண்டும். அப்படி எந்திரிச்சு அமைதியாக அப்படி உட்காரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உட்காருவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவித்த ஹதீஸ்கள் புகாரியிலும் நஸையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை கவனத்துல கொள்ளணும். ஒரு சஜிதாவில் இருந்து எழுந்து நிம்மதியா உட்கார்ந்து பிறகு இன்னொரு சஜிதாவுக்கு போகணும். ஸ்பீடா டக்குன்னு இருந்துச்சு அப்படி கோழி கொத்துற மாதிரி காக்கா கொத்துற மாதிரி கொத்தக்கூடாது. பல பேருடைய சஜிதாக்கள் அப்படித்தான் இருக்கிறது. எழுந்து ஒரு பொசிஷனுக்கு வர்றதே இல்லை. சாதாரண அப்படியே எழுந்து அப்படி போறது. சிலருடைய உடல் நிலை வேறு. நீங்க அதான் இதையும் குழப்பிடக்கூடாது. சிலருக்கு உடல் சிரமமாக இருக்கும், காலை வளைக்கிறது சிரமமாக இருக்கும், வயோதிகமாக இருக்கிறது, எலும்புகள் முறிந்திருக்கிறது, உடைந்திருக்கிறது. அப்படின்னா தொழுகையில எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சலுகை இருக்கிறது, அது வேற விஷயம். சில முடிவுல சொல்லுவோம். அது கண்ணியத்திற்குரியவர்களே, முறையான தொழுகை என்பது நபிகளார் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான். அதுல சில முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா முறையா உடல் சரியாக நன்றாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் செய்யணும்னா அப்படித்தான் செய்யணும், அதுல மாற்றம் செய்யக்கூடாது. கணேசத்திற்குரியவர்களே, சஜிதாவிலிருந்து எழுந்து நிம்மதியாக அமர்ந்து பிறகு இரண்டாவது சஜிதாவிற்கு செல்ல வேண்டும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவிலிருந்து சஜிதாவிற்கு சென்று பிறகு அத்தஹியாத்திலே அமர வேண்டும். அத்தஹியாத் சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதற்கு முன்னால் சஜிதா என்பது இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுக்கு மிக 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 பிடித்தமான ஒரு செயல். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அது சஜிதா. ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய ஆக 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 அவன் தாழ்ந்த நிலை என்று சொன்னால் சஜிதா. தன்னுடைய உயர்ந்த உறுப்பான தலைய அல்லாஹ்வுக்கு முன்னால் பூமியிலே வைத்து விடுவது என்பது, சரணடைந்து விடுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு செயல். அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு செயல். கணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் சஜிதா செய்யாமல் இல்லை. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பூமியிலே இருக்கின்ற வானத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும். இங்க மன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுவான். மன் அப்படிங்கிறது உயர்திணைக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. யாராக இருந்தாலும், வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் யாராக இருந்தாலும், பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும், வலில்லாஹி யஸ்ஜுது. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்னு சொல்லுவான். உலகத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய வானத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும், இந்த மாங்கிறது அகரிணையை குறிக்கக்கூடியது. உயர்திணையை குறிக்கக்கூடிய மண்ணும் அகரிணையை குறிக்கக்கூடிய மாவையும் எல்லாம் கலந்து சொல்றான். மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். பூமியில இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், வானத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும். இது அல்லாஹ் இன்னமும் விளக்கமாக, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி வஷ்ஷம்சு சூரியன், வல் கமரு சந்திரன், வன் நுஜூமு நட்சத்திரங்கள், வஷ்ஷஜரு மரங்கள், வத்தவாபு அனைத்து மிருகங்கள் எல்லாம், உலகத்தில் எதெல்லாம் மிருகமாக இருக்கிறதோ, எதெல்லாம் மரங்களாக இருக்கிறதோ, வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் சந்திரன், யஸ்ஜுது சஜிதா செய்கின்றன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கணியத்துக்குரியவர்களே, சஜிதா செய்கின்றன சொன்னா எல்லாம் நம்மை மாதிரி சஜிதா செய்கிறதா, இல்ல அதற்கென்று சஜிதா இருக்கிறதா, ரெண்டையும் வச்சுக்கலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அதற்கென்று சில சஜிதாவுடைய அமைப்புகளை கொடுத்திருக்கிறான். அப்படி சஜிதா செய்யுது. அல்லது நாம் செய்வதே போன்றே அல்லாஹ்விற்கு முன்னால் அடிபடுகிறது. அந்த சஜிதாவை நம்மால பார்க்க முடியாது, அது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சஜிதா செய்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஜிதாவின் மூலமாக இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கும். சஜிதாவின் மூலமாக நபிகளாரை கியாமத்திலே சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சஜிதாவின் மூலமாக சொர்க்கத்திலே நபிகளாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்கும். ரபியா ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஒரு சஹாபி, நபிகளாருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். ஒரு நாள் தஹஜ்ஜத்திற்கு நபிகளார் எழுகிறார்கள். ஒளி செய்யக்கூடிய தண்ணீரும் மற்ற தேவைக்கான பொருட்களும் முன்னால் இருக்கிறது. நபிகளாருக்கு பெரும் சந்தோஷம். தனக்கு என்ன தேவையோ அது நிறைவேறி இருந்த ஒரு சந்தோஷம். சல் யா ரபியான்னு கேட்டாங்க. ரபியா என்ன வேணாலும் கேளுண்டாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். நபிகளார் எப்பொழுதாவது இது மாதிரியான ஒரு வாய்ப்பை பிறருக்கு கொடுப்பார்கள். சல் அப்படின்றாங்க, என்ன வேணாலும் கேளுங்க அம்மா, கேட்டா கிடைக்கும். நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த வாய்ப்பை சரியா முறையா பயன்படுத்தணும். சிலர் முறையா சரியா பயன்படுத்தல, அது வேற விஷயம். இப்ப ரபியா யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன கேட்கிறது? உலக விஷயங்களை கேட்டா கிடைச்சிரும், ஆனா உலகத்தோட முடிஞ்சு போயிருமே. யோசிச்சு 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 ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்டா. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, அவ கைரத அலிக்க, வேற ஏதாவது இருந்தா கேளேண்டாங்க. இல்ல, எனக்கு இதுதான் வேணும். முராஃபகதக ஃபில் ஜன்னah அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன்னி அலா கஸ்ரத்தி சுஜூத், சஜிதாவை அதிகப்படுத்துவதன் மூலமாக எனக்கு உதவி செய்கின்றான். உனக்கு என்னோட இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா சஜிதா அதிகமா செய். சஜிதாவை அதிகப்படுத்துவதை கொண்டு நீ இடத்துல உதவி தேடிக்கொண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஜிதாவிற்கு தொழுகை என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டாலும் நபிகளார் தொழுகை என்ற வார்த்தையை பயன்படுத்தல, சஜிதாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அப்ப சஜிதாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பல பயன்களில் நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியமும் ஒரு முக்கியமான பயன் என்பதை கருத்திலே கொண்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் என்ன முறையிலே நமக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தார்களோ, அதிலும் குறிப்பாக
சஜிதா செய்ய கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று சஜிதா செய்து அதனுடைய முழு பலனையும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.